குற்றாலத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒன்று டூரிஸ்ட்டோ இல்லை நம்ம வீட்டு ஆட்களோ இந்த ரெண்டு வார்த்தைகளை சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று குற்றாலத்துலேருந்து வர்ற தண்ணி அது ஒரு மூலிகை தண்ணி, அது நம்மளோட ஸ்கின் உள்ள எல்லாமே குணப்படுத்தும் அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்று, இது வந்து யாரோ யூரின் பாஸ் பண்ண தண்ணி, மேலேருந்து யூரின் பாஸ் பண்ண தண்ணியே நிறைய நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் இதில் எது உண்மை அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி குற்றாலம் தண்ணி எங்கேருந்து வருது, அது எவ்வளோ பாதைகளை எவ்வளோ தடைகளை தாண்டி வருது, இதுக்கு மேலே எதுவும் அருவி இருக்குதா, இல்லை மழை காலம் மட்டும் இல்லாமல் இது நார்மல் காலத்துலேயும் எப்படி இவ்வளோ தண்ணி வருது, அது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் குற்றாலம் எப்படி எந்த டைமில் இல்லை எந்த சீசனில் போனால் குற்றாலத்தில் குளிக்க நல்லாயிருக்கும், அது இல்லாமல் குற்றாலத்திலே சுற்றி உள்ள நிறைய ஹிட் அண்ட் ஃபால்ஸ், அதுக்கப்புறம் காற்றாற்று வெள்ளம் வருது பார்த்தீங்களா. அதாவது இங்கே சீசனே இருக்காது, ஆனால் இருந்தாலும் காற்றாற்று வெள்ளம் வரும், அது எப்படி வருது, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கேள்விக்கு வந்துடுவாங்க. நான் முதலே சொல்லியிருந்தேன் இது வந்து மூலிகை தண்ணியா இல்லை யூரின் தண்ணியான்ட்டு. நான் பர்சனலாக நேரில் போய் பார்க்கும்போது அந்த தண்ணியை நிறைய பேர் பாட்டிலில் பிடிப்பாங்க, அதாவது வீட்டில் கொண்டு போய் தெளிக்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் அந்த தண்ணியவே குடிப்பாங்க, அதாவது நம்மளோட நோய் எல்லாம் குணமாகும்னு சொல்லிட்டு. இது ஒரு வேளை மூலிகை தண்ணியாக இருந்தால் அது ஓகே தான். ஒருவேளை நம்ம இன்னொரு டைப்பாக நினச்ச மாதிரி அது யூரின் தண்ணியாக இருந்தால் அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. பதறாங்க அதுக்கும் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அதாவது குற்றால தண்ணியில் தான்ப்பா நாங்கள் குளிக்கிறோம், இதுக்கு மேலே என்ன யாராட்டும் குளிச்சு அதில் உள்ள தண்ணியாக வரப்போகுது அப்படின்னா மேபி அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குற்றாலத்துக்கு மேலேயே இன்னும் 2 அருவி, அந்த 2 அருவிகளை பற்றி நம்ம போக போக பார்க்கலாம். மொத்தம் குற்றாலத்தை சுற்றியே கிட்டத்தட்ட 9 ஃபால்ஸ் இருக்குது. அதில் 6 ஃபால்ஸ் நம்ம குளிக்கக்கூடிய, மிச்சம் உள்ள 3 அருவியும் மக்கள் குளிக்க தடை செய்யப்பட்டிருக்கு. முதல்ல மக்கள் குளிக்கக்கூடிய அந்த 6 அருவிகள் என்னென்னா பழைய குற்றாலம், 5 அருவி, மெயின் ஃபால்ஸ், சிற்றருவி, பழத்தோட்ட அருவி மற்றும் புலி அருவி. தென்காசி மாவட்டத்தில் பல மலை குன்றுகளை தாண்டி ஓடக்கூடிய ஆறு தான் இந்த சிற்றாலத்தோட முடிவில் இருக்கக்கூடிய ஒரு அருவி தான் இந்த மெயின் ஃபால்ஸ். அதாவது நம்ம குற்றாலத்துக்குள்ள போகும்போதே குளிக்கிற இடம் மெயின் ஃபால்ஸ் தான். அதனாலேயே அந்த அருவி பேர் மெயின் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின் ஃபால்ஸ் வந்து கடல் மட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட 500 அடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. இது 500 அடியா? அப்போ இது கண்டிப்பா பியூரான இது ஒரு மூலிகை தண்ணி தானப்பா அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஏன்னா 500 அடிக்கு மேல போய் ஒருத்தன் யூரின் அடிக்க போறான் அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல இன்னொரு அருவி, அதாங்க செண்பகதேவி அருவி. இதுலயும் மக்கள் குளிப்பாங்க. நான் இப்போ சொல்லியிருந்தேன் கடல் மட்டத்திலிருந்து குற்றாலம் 500 அடிக்கு மேல இருக்கு அப்படின்ட்டு. ஆனா இது குற்றாலத்துல இருந்து 500 அடிக்கு மேல இருக்கிறதா செண்பகதேவி. இருந்தாலும் நான் ஒரு 3 தடை செய்யப்பட்ட அருவி இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுல இது ஒண்ணு. இருந்தாலும் நான் கேட்ட கொஸ்டினுக்கும் இப்போ நான் சொன்ன பதிலுக்கும் ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கலாம். இருந்தாலும் இங்கிருந்து குற்றாலத்துக்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம். இந்த 2 கிலோமீட்டர் தூரத்துல நிறைய பாறைகள், குன்றுகள், அது மட்டும் இல்லாம செடி, கொடி, மரங்கள்னு எல்லாத்தையும் தாண்டி வர்றதுனால இந்த தண்ணி இயற்கையாகவே சுத்திகரிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. அதாவது இந்த அருவிக்கு மேலே இன்னொரு அருவி இருக்கு, அதுதான் தேன் அருவி. இந்த அருவி உங்கள பல பேருக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தேன் அருவி அதாவது கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 1500 ஃபீட் மேல, அவ்வளவு மேல இருக்கிற அருவியை நான் பார்த்ததே இல்லையே, இதோட சீசன் டைம் எப்போ அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுல சோகம் என்னன்னா அது வந்து தடை செய்யப்பட்ட அருவி, சார்பட்ட பரம்பரை மாதிரி தான். செண்பகதேவி அருவியை கூட பார்க்க விட்டுருவாங்க, ஆனா தேன் அருவியா பார்க்கவே முடியாது. அதாவது நீங்கள் கூகுள் மேப்பில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு குற்றாலம் காட்டும், அதாவது செண்பகதேவி அருவி காட்டும். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன தான் சர்ச் பண்ணாலும் தேன் அருவி காட்டவே காட்டாது. தெரியும், நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க தெரியும், கண்டிப்பாக மேப்புக்குள்ளே தான் போகிறீங்க தெரியும். நீங்கள் எவ்வளோ சர்ச் பண்ணாலும் அது காட்டாது. ஏன்னா அது ஒருவேளை காட்டி நிறைய பேர் அதில் போய் குளிக்க ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்லி அதுலேருந்தே. அது மட்டும் இல்லாமல் அங்கே மலை தேனீகளும் அதிகம், அது மக்களுக்கு செட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் அது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால இங்கே வந்து குளிக்க எப்போவுமே தடை தான். அதாவது சீசன் டைம் கிடையாது. அதாவது நம்ம இப்படி பார்க்கறதுக்குள்ள அலவுடும் பண்ண மாட்டாங்க, அது ஃபுல்லாகவே ரெஸ்ட்ரிக்ட். தேன் அருவி இவ்வளோ தூரம் இருக்குது, இதுக்கு மேலே நீங்கள் சிற்றாறு ஓட போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுலேயும் ஒன்று இருக்குது. அதாவது இது தேன் அருவியிலேருந்து மேலே 25 கிலோமீட்டர் மேலே போய் கேரளாக்குள்ளெல்லாம் பூந்து இது பாலருவியிலேருந்து இந்தியாவிலேயே மிக உயரமான ஃபால்ஸில் 32வது இடத்துல இருக்குது இந்த பாலருவி. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 2000 அடி மேலே. இங்குள்ள மலைகளிலிருந்து வர்ற தண்ணி தான் பாலாரை கடந்து தேனருவியை கடந்து செண்பகதேவி அருவியை கடந்து அங்கேருந்து நிறைய இடமா பிரிஞ்சு மெயின் ஃபால்ஸு, குற்றாலம், பழைய குற்றாலம், 5 அருவி, புலி அருவின்னு எல்லா இடத்துக்கும் பரவி வருது. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் இந்த தண்ணி நமக்கு ட்ராவல் பண்ணி வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதாவது இந்த காற்றாற்று வெள்ளம் எப்படி வருது நான் கேட்டிருந்தேன், அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா கேரளாவில் உள்ள அந்த பாலருவிலையோ இல்லை அங்கே சுற்றி உள்ள இடத்துலையோ இல்லை இந்த தேன் அருவி அதை சுற்றி உள்ள இடத்துலையோ எங்கே மழை பெஞ்சாலும் அது கடைசி முடிகிற இடமா இந்த மெயின் ஃபால்ஸ், 5 அருவி இங்கே தான் வந்து சேரும். அதனால தான் இங்கே அதிகமாக இந்த மாதிரி காற்றாற்று வெள்ளம் போதும்போது. இப்போது நம்ம குளிக்கக்கூடிய அருவிகளை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம குளிக்கக்கூடிய அந்த 6 அருவிகள்லையுமே பெஸ்ட்டு 2 அப்படின்னா பழைய குற்றாலம், இன்னொன்று மெயின் ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா பழைய குற்றாலத்தில் உள்ள அருவி
டேரெக்டாக நம்ம மேலே வந்து தண்ணி விழும். அதனால் நீங்கள் முதுக கூட கட்டினாலும் பொந்து பொந்து அடி விழும். இதே மெயின் ஃபால்ஸ்னால் அங்கே மேலே ஏற்கனவே ஒரு தொட்டி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அங்கே உளுந்து அதுலேருந்து வர்றதுனால அந்த தண்ணி அந்த பழைய குற்றாலத்தை காட்டிலும் கொஞ்சம் மெதுவாக இருக்கும். நம்ம பழைய குற்றாலம் வறண்டு போயிருந்தா இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் மெயின் ஃபால்ஸில் ஒரு தொட்டியில் உளுந்து தான் அந்த தண்ணி வருதுன்னு. அதோட பேர் வந்து பொங்குமாங்கடல்னு சொல்லுவாங்க. அது 19 மீட்டர் ஆழம் இருக்கும். அதில் விழுந்து வர்றதுனால கொஞ்சம் தண்ணி ஸ்லோவாக இருக்கும். இதே டேரெக்டாக வந்துச்சுன்னா நம்ம முதுகெல்லாம் பிஞ்சிரும், அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம மெயினான சீசன் டைமுக்கு வரும். அதாவது எந்தெந்த சீசன்லாம் குளிக்க நல்லா இருக்கும்ன்ட்டு. நீங்கள் ஜனவரியிலேருந்து மே மாதம் வர போனீங்கன்னா நீங்கள் போய் பாறையை தான் முட்டிட்டு வரணும். ஏன்னா அங்கே ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது. நான் கட்டின மதிக்கில் ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் வேணால் பாறையை முட்டிட்டு வரலாம், தண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் ஜூன் டு செப்டம்பர் மாதம் வர போனீங்க அப்படின்னா இதுதான் ரியல், அதாவது உண்மையான நம்ம குற்றால சீசனு. ஆனால் இதில் வந்து தண்ணி வரத்தும் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதே போல் மக்கள் வரத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எவ்வளோக்குள்ள தண்ணி அதிகமாக வருதோ அவ்வளோக்குள்ள இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காற்றாற்று வெள்ளமும் இந்த டைமில் தான் அடிக்கடி வரும். அதனால் நீங்கள் குளிக்கும்போது கொஞ்சம் சேஃபாக குளிச்சுக்கோங்க. இதே நீங்கள் கூட்டம் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக குளிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வந்து அக்டோபர் டு டிசம்பர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது மிதமாக தான் தண்ணி விழும், ஆனால் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் பண்ணிக்கிங்க. அதாவது நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், இன்றைக்கி கூட குற்றாலத்தில் தண்ணி சூப்பராக விழுது. யாரும் குற்றாலம் சைடு இல்லை பக்கத்தில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி கூட போங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. இதில் நம்ம பார்த்த அருவிலேயே உங்களுக்கு எந்த அருவி ரொம்ப பிடிக்கும், அதாவது எந்த அருவியில் நீங்கள் ரொம்ப நேரம் குளிப்பீங்கன்ட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ.